இந்த 23ஆம் ஆண்டு ஜூன் 12 ஒரு மனிதரை நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் ஆயிரம். யார் அவர்? பால்குணா. அன்பில் நீ ஒரு அண்ணனாக, அறத்தில் நீ ஒரு அன்னையாக, நெஞ்சத்தில் ஈரமுள்ள நண்பனாக, கொண்ட கொள்கையில் நீ ஒரு தலைவனாக, திருவாரூரில் தோன்றிய விடிவெள்ளியே, எம் பெரியமேட்டின் மைந்தனே, நாம் சென்னையின் ஊழியர்களின் அடையாளமே, எம் ஊழிய இனத்திற்கு உன் கண்முன்னே அநீதி நடப்பது கண்டு துடித்த உன் உள்ளம் புயலாக புறப்பட்டது. சமூக நீதி பேரவையாக மற்றவருக்கு ஏற்படும் இழிவு அது உனக்கான இழிவு என்று, இனியும் பொறுமை காக்க முடியாதென்று, இனியும் அமைதியாய் கிடந்தால் அடிமையாகவே இருந்து விடுவோம் என்று அஞ்சா நெஞ்சுடன் மற்றவர் பாரம் சுமக்கும் உந்தன் கையில் இப்பொழுது நீதியின் வழித்தென்றல் தான் கிருபையின் கரமே. ஆயுதம் ஏந்தவில்லை நீ VPGR அவர்களே. வாடி நின்ற எம் ஜனத்திற்கு கோடையாக வந்து காத்தாய். அலறிக்கொண்டிருந்த மக்களுக்கு நீதி கேட்டு பெருமூச்சு விட்டாய். எம் ஜனம் எம் ஊழியம் என்று சுயநலமாக நீ வாழாமல் எல்லோருக்கும் பொதுநலம் வேண்டும் என்று உணர்த்தினாய். VPGR அவர்களே, நீ யார்? உன் உழைப்பு எப்படிப்பட்டதென்று உன்னால் சில நேரம் உலகமே உம்மை திரும்பி பார்க்க வைத்தது. உன்னை திரும்பி பார்த்த விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் உன் உண்மையை பார்த்து பயந்து நடுங்கும்படி படைகள் கொண்டு போராடவில்லை. அதற்கு நேர்மாறாக அந்த நேரத்தை கிராம ஊழியம் செய்து பொறுமையை என்கிற பாதையை வகுத்து கொண்டாய். VPGR அவர்களே, கலங்கித்தான் போனார்கள். உன்னை வளரவிட்டால் நீ வளர்ந்து 4 பேரை வளர்த்து விடுவாயே உன்னை போல என்று அவர்கள் நிலை என்னவென்று குழம்பி விட்டார்கள். சதி செய்து இப்பொழுது குழி பறித்தவர்கள் எல்லாம் உன் பக்கத்தில். சில நேரங்களில் உன் கண்களில் பல காயங்களை பார்த்தாய். இதயத்தில் எத்தனையோ பாரங்கள் இன்னமும் காயமாக இருக்கிறது, ஆறவில்லை. நீ பட்ட துரோக தழும்பும் மாறவில்லை. ஆனாலும் மற்றவர் விடுதலை உணர்வை குறைத்து மதிப்பிடாமல் தினம் தினம் ஓடுகிறாய். நீ விழுந்தாலும் மற்றவர் எழுப்பி ஓடுகிறாய். மீண்டும் மீண்டும் பெரு விருட்சமாக நீ எழுகிறாய். இந்த நாள் VPGR அவர்களே, உந்தன் பிறந்த நன்னாள். உந்தன் கனவெல்லாம் நனவாகட்டும். உன் உயர்வு நாளும் வெகு தூரமில்லை. நீ காட்டிய பாதையில் நாங்களும் செல்கிறோம். உலகத்தில் இப்படி ஒரு பழமொழி உண்டு, இவர் ஒரு பால் குணம் கொண்டவர் என்று. ஆம், அந்த வார்த்தையை தன் பெயரிலே குணம் கொண்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவரை அநேகர் அன்புடன் அழைப்பது VPGR அவர்களே என்று. ஆம், பாஸ்டர் பால்குணா அவர்கள் திருவாரூர் மாவட்டம் திருக்கோவலை தாலுகா நீர்முலை கிராமத்தில் அப்பா விவசாயி திரு வடிவேல் மற்றும் அம்மா திருமதி தனபாக்கியம் அவர்களுக்கு 3வது பிள்ளையாக 12/6/1973 பிறந்தார். இவருடன் கூட பிறந்தவர்கள் 2 அக்கா, ஒரு தங்கச்சி இருக்கிறார்கள். சிறுவயது முதலே பள்ளி மற்றும் வாலிப பருவத்தில் இருந்தே இவர் கலை, கல்வி, இலக்கியம், விளையாட்டு, எழுத்து, பேச்சாற்றல், கவிதை, மேடை பேச்சு, பட்டிமன்றம் என்று பல்வேறு கலைகளில் தன்னை வளர்த்து கொண்டார். இவர் ஒரு பாரம்பரிய இந்து குடும்ப பின்னணியிலிருந்து தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு புரட்சைவாக்கம் ஏசிய சபையில் மெய்ப்பர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் மூலம் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இவர் கிறிஸ்துவத்தை தழுவி பல்வேறு புத்தகங்களை எழுதியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் எழுதி மாதம் தோறும் வெளிவரும் கிருபையின் கரம் பத்திரிகை, சமூக நீதி குரல், அரசியல் பத்திரிகை சிறப்பு வாய்ந்தது. 1993ஆம் வருடம் இவருக்கும் திருமதி நகோமி அமலராணிக்கும் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு கிரேஸ் தேவரால் என்கிற மூத்த மகளும், இவருக்கு திரு ராஜேஷ் பிரபு என்கிற கணவர் இருக்கிறார். 2வது மகள் ஏஞ்சல் ரெபேக்கால், மகன் நெல்சன் இமானுவேல். இவர் தன்னுடைய குடும்பமாக சென்னை பெரியமேட்டில் 23 வருடமாக சபை மற்றும் கிராம ஊழியங்களும், 13 வருடமாக பட்டிமன்ற ஊழியங்களும், பற்பல வகையான ஊழியங்கள் ஒரு மனதாக செய்து வருகிறார்கள். இவர்
கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்தையும் அதனோடு கூட கிறிஸ்துவ மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிற ஒரு கிறிஸ்துவ சமூக போராளியாகவும் செயல்படுகிறார் என்று சொன்னாலும் இதுவும் மிகையல்ல. காவல்துறை, நீதித்துறையில் அநேக நண்பர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நட்புடன் இருப்பவர் பாஸ்டர் பால்ராஜ் குணா அவர்கள். சமூக நீதி பேரவை என்கின்ற அரசியல் அமைப்பின் மூலமாக சமுதாய பணி உதவிகளை செய்தார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் கொரோனா காலத்தில் பல்வேறு வகையான உதவியும். எப்பொழுதும் எல்லா இயற்கை இடர்நிலை தேசத்தில் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முதல் நபராக உதவி செய்திருக்கிறார். தன்னிடம் உள்ளதையும் மற்றும் அநேகருடன் கரம் கோர்த்தும் தன்னார்வ தொண்டுகளை செய்தார் என்பதற்கு இங்கே இருக்கும் நீங்களே சாட்சியாகவும் மனசாட்சியாகவும் இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் இதுவும் மிக இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். இவரது பல சேவைகளை பாராட்டி இவருக்கு நற்செய்தி நல்லாயர், சேவரத்தனா, அருட்கவி அரசு, டாக்டர் பட்டங்களும் வழங்கியுள்ளனர். கடந்த ஆண்டு 2022 சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவர்கள் நலனுக்காக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்லாயர்களே, ஆன்றோரே, சான்றோரே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாஸ்டர் பால்ராஜ் குணா என்கின்ற VPGR அவர்களை எழுந்து நின்று மரியாதை செய்து கரம் தட்டி வாழ்த்துவோம். கர்த்தருக்கே மகிமை. ஆமேன். அல்லேலூயா.